வணக்கம்ங்க. நான் பிஸ்மிலா காசு தான். பிஸ்மிலா காசுல ஒரு 4-5 நாளா வீடியோ வரலங்க. ஏன்னா நல்ல பொருள் வந்தா தான் நான் வீடியோ போடுவேன். சும்மா இருக்கிற குப்பை வண்டிலாம் நிக்க வச்சு போட மாட்டேன். அதே மாதிரி ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். இந்த ஸ்கார்பியோ போட்டேன்ல எடுத்துட்டாங்க. சென்னையில இருந்து வராங்க. எங்களை அங்காளம்மன் கோயில் அந்த பூ விற்கிறாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து தான் அந்த வண்டி எடுக்கிறாங்க. நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா இருப்போம். அதே மாதிரி எங்க டிரைவரை அமுச்சு டெலிவரி கொடுக்குறேன். 150 கிலோமீட்டர் போனோம். நல்லா தானே போகும். நாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும். 5 வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஐயா. வந்து எடுத்துட்டாரு. அதே மாதிரி இது வரைக்கும் 7வது வண்டிங்க. இந்த வாரம் இன்னைக்கு வரைக்கும் 7வது வண்டி விற்கிறேன். 5 வண்டி வித்துருந்தேன். 6வது வண்டி ஒன்று அட்வான்ஸ் ஆகி பின்னாடி நிக்குது. இது 7வது வண்டி. மகேந்திரா ஸ்கார்பியோ TN09 AV 3789 வண்டி 3789 ஃபேன்சி நம்பரோட இந்த வண்டி கொடுத்துட்டேன். இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க. ஒரு லோ பட்ஜெட் தான். என்னால முடிஞ்சிருக்கும். பேசி எப்படியோ வாங்கி கொடுத்துட்டேன் அம்மாக்கு. என்ன 9 வருஷமா ஃபாலோ பண்றேங்க. பூ வித்து கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த வண்டி வாங்குறாங்க. புக்கு கொடுக்குறேன். அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுங்க. இந்த பையன்ல இருந்து எல்லாமே நமக்கு வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அன்பளிப்பு அவ்வளவுதான். சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நீங்க பேசுங்க. வணக்கம். பிஸ்மில்லா காசு சேனல்ல வந்து நான் 5 வருஷமா நான் பாத்துக்கிறேன். எனக்கு சின்ன ஒரு ஆசை. அப்பத்துல இருந்து கார் வாங்கணும். பூ வித்து கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டு அதை சேர்த்து வச்சுட்டு இப்ப வந்து ஐயா கிட்ட நாங்க எடுத்தாந்து ஒரு கம்மியான ரேட்ல எங்களுக்கு மனசோட வாங்கி கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதே பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வராதுங்க. ஏதோ ஒரு லக்குல வந்துச்சு. மறுபடியும் இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கார்பியோ எதிர்பார்த்தீங்க. வேற வண்டிக்கு நிறைய வரும். ஒருத்தர் காரைக்குடி கண்ணு தெரியாத ஒரு வண்டி கொடுத்தேன். அவர் டிரைவரோட போய் 450 கிலோமீட்டர் 5 மணி நேரத்துல போனாங்க. போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கண்ணு தெரியாதவரை என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க. நான் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறதுனால தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியா வச்சுங்க. நன்றி நன்றி நன்றி. சூப்பரா இருந்துச்சுங்க வண்டி. வேற லெவல்ல இருந்த வண்டி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனா வரேன்னாங்க. நாளை பார்த்து அதெல்லாம் வித்துட்டேன். நல்லா அந்த வண்டி எட்டிக்கா இருக்கு. நம்மள்ட்ட இப்ப கம்மியா தாங்க இருக்கு வண்டி. எல்லா வண்டியும் வித்துட்டேங்க. வரணுங்க வண்டிங்க. சுத்தமா இருந்தாலும் வர வைப்பேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பிஸ்மில்லா கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுக்கணும். எல்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த மாசம் எத்தனை வண்டி மொத்தம் அன்னைக்கு வித்தது மொத்தம் 41 வண்டி. இப்போ போனது எக்ஸ்ட்ரா மொத்தம் 43 வண்டி. 43 வண்டி விற்கிறேங்க. ஒரு மாசம் போதுதுங்களா? இன்னைக்கு 28ஆம் தேதி 43 வண்டி வித்துட்டேன். ஐயா நம்மள 5 வருஷமா ஃபாலோ பண்றதுதான். அந்த எடுத்துட்டாரு. இப்ப டெலிவரி கொடுக்க போறோம். கொடுக்குற ஊர்ல சுத்தமா கொடுப்போங்க. வண்டி நல்ல வண்டி. கிளம்பும்போது நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கறதுனால தான் நாங்க நல்லா இருக்கிறோம். இத்தனை வண்டி விற்கிறோம். மாசம் 40 வண்டிக்குன்னா தரமா கொடுக்குறோம். வேற வண்டிலாம் இருக்கு. நேரில் வாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிறது நம்மள்ட்ட கம்மி வண்டிக்கு தான். எல்லாமே வித்துட்டேன். வாரம் வாரம் வியாபாரம் ஆகுதுங்க. உண்மையா சொல்றோம். உண்மையா இருக்கிறோம். அது டெலிவரி ஆள் தான் எடுத்துன்னு போறாரு. வண்டி கொடுத்து அனுப்புறேன். நல்லா தானே கொடுத்து அனுப்ப முடியும். நல்ல பொருள் கொடுக்குறேன். டெலிவரி கொடுங்க. எப்படி பாருங்க வண்டி நல்லா இருந்துச்சுங்க. ஒயிட்லயே இது நல்லா இருக்கும். நல்லா லேட்டஸ்ட் டைப்பு. ஏத்துமா கல்புரம் ஏத்துங்க. நல்லா லேட்டஸ்ட் டைப்பு ஸ்கார்பியோ. நல்லா அந்த வண்டி 5 வருஷமா ஃபாலோ பண்ற இருக்கிறாரு. அதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு செட்டுலாம் வண்டி நல்லா இருந்துச்சு. 5 வருஷம் ஃபாலோ பண்றவர் இருக்கிறாரு. உள்ள எல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா ஃப்ரீயா உட்காரலாம். லோ பட்ஜெட் தாங்க கொடுத்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி கம்மி ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி. மகேந்திரா ஸ்கார்பியோ வித்தாச்சு. வேற வண்டி வந்து அப்டேட் பண்றேன். பெரிய வண்டின்னு பார்த்தா இப்போ ஒரே ஒரு வண்டி எட்டிக்கா மட்டும் தான் இருக்கு. அது இன்னைக்கு நாளைக்கு இருக்குமா இல்ல வித்துருமான்னு எனக்கு தெரியல. தரமா கொடுக்குறோம். தரம் கொடுக்கறதுனால என்கிட்ட தேடி தேடி எடுத்துன்னு போயிடுறாங்க. என் உரத்துல வண்டிங்க தேடி தேடி வண்டிங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. நம்ம அவங்க நல்ல பொருள் கொடுக்கறதுனால நான் நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி நல்ல பொருள் தான் கொடுப்பேன். நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன். யாருக்குமே அது மாதிரி வண்டி நான் தொழில் செய்ய மாட்டேங்க. சுத்தமான பொருள் கொடுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு புதன்கிழமை 7 வண்டி கொடுத்துட்டேன். இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணி புதன்கிழமை 7 வண்டி கொடுத்துட்டேன். இன்னும் வெள்ளிக்கிழமை வீடியோ போடுவேன். கண்டிப்பா இன்னும் வண்டிங்க வரத்திருக்கு. ஜெயிலோ ஒண்ணு, இன்னொன்னு நிறைய வண்டிங்க வரத்துக்கு, கோலசி வரத்திருக்கு, எட்டியாஸ் வரத்திருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் வரத்திருக்கு. நிறைய வண்டிகளை அப்டேட் வந்திருக்கேன்ட்டு நான் நல்லா செக் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். இன்ஜின் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி என் மக்களுக்கு வீடியோ போடுறேங்க. வண்டி கொடுத்தா வேற வேற மாதிரி கொடுப்போம். எல்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டேங்க. பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க. வண்டி கிளம்புது. நம்ம டிரைவர் தான் போயிட்டாரு. கிளம்பிட்டோம். சரிம்மா போயிட்டாங்க நல்லபடியா. வண்டி போயிடுச்சுங்க. ஸ்கார்பியோ நம்ம டிரைவர் தான் எடுத்துன்னு போறாரு. டெலிவரி கொடுத்துட்டு வர்றாரு. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். சுத்தம் வண்டி கொடுக்க மாட்டேன். நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போங்க. நல்லா இல்லைனா எப்பவுமே தர மாட்டேன். இந்த வண்டி கிளம்பிச்சுங்க. இது மாரி என்கிட்ட 6800 பேருக்கு வாங்கியிருக்காங்க. 6800 போட்டோஸ் இருக்கு. இது மாதிரி போடுறேன். பெருசா கடை ஓபன் பண்ற பாருங்க. அந்த இடத்துல பெரிய பேனர் இருக்கிறாங்க. 6800 பேருக்கு போட்டோட கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க. நம்பி வாங்க. நல்ல பொருள் எடுத்துப்பாங்க. நன்றி நன்றி நன்றிங்க.